இதைத்தான் கேட்குறேன். இப்போ மோசடிகளை தடுப்பதற்காகத்தான் இந்த விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதில் பெரும்பாலும் இதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அது சிக்கலை ஒரு இடர்பாடுகளை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் இந்த மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் இவங்க தான் இந்த நகை அடகு வைப்பது, திருப்புவது, பொதுவாக அவர் அடகு வைப்பது மருத்துவ செலவு, இன்னொன்று கல்வி கட்டணம், இதுக்கு தான் அவங்க நகையை அடகு வைக்கிறாங்க. பெரும்பாலும் அவங்களோட சாப்பாட்டுக்கோ மற்றபடி வேறு எதுக்கோ வைக்கிறது இல்லை. இல்லாட்ட ஒரு வீடு கட்டுவதற்கான ஒரு நகை அடகு வைக்கிறாங்க. இப்போ இதை மொத்தமாக அவங்க திருப்புறதுக்கு அந்த மறு அடமானத்தில் இத்தகைய கடுமையான ஒரு விதிமுறைகளை அமல்படுத்துவது இந்த கந்து வட்டிக்காரர்களுக்கும் மற்றும் அந்த நிதி நிறுவனங்கள், அதாவது முறையான அங்கீகாரம் பெறாத அந்த நிதி நிறுவனங்கள் இருக்க அந்த வட்டி கடைக்காரர்களுக்கும் இவர்கள் மீண்டும் போய் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்பு இதில் அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பதா பொதுவாக எல்லாருமே அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு நகை வணிகர் சங்கமா, வணிகர் சங்கத்தின் சார்பாக இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த சிக்கல் தீர்க்கப்பட வேண்டியது இல்லை, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். மற்ற சில நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு திருத்தம் வரணும் அப்படின்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்போம். ஏன்னா ஒருத்தரால் நிச்சயமாக பண்ண முடியாது. அவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்து உடனே மீட்கணும்னா அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்போ இன்னொருத்தர் போய் கையேந்திர நிலைமை வந்துடும். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவர் நாள் வட்டின்னு சொல்லுவாங்க, அதான் அந்த மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி, இப்படிலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க கொடுத்துட்டு அவங்களே கூட இதை பார்த்துட்டு பண்ணிட்டு மீதிய பணத்தையும் வட்டியும் சேர்த்து வாங்கிட்டு போவாங்க. அப்படின்றப்போ அதெல்லாம் பெரிய மன உளைச்சல் தான். அதை திருத்தம் கொண்டு வந்தால் மிக சிறந்தா இருக்கும். அதற்கு இன்னொரு வழி இருக்கு. நாம வைக்கிறப்பயே 5 விதமா பிரிச்சு வச்சிடணும். 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருளை வைக்கிறாரா, அதை 2 லட்சம், ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு 5-6 பொருள் வீட்டுல இருந்து கொண்டு போய் வைக்கிறார் அப்படின்னா அதை ஒரு 2 லட்சம் 2 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு வச்சுட்டு பிரிச்சு வைக்கலாம். சரி, ஒரு எப்போ இவரால் பணம் வருதோ அப்போ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டை ஒரு 2 லட்சத்தை மீட்டரணும், அடுத்த ஒரு மீட்டரணும். அப்படின்றப்போ அந்த சுமை குறையும். இதெல்லாம் கரெக்டு தான். ஆனா அந்த பணம் கூட என்கிட்ட இல்ல, எனக்கு வட்டிக்கு கட்டக்கூடிய பணம் தான் இருக்கு அப்படின்னு வரும் பட்சத்துல தான் இது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனால அவசியம் ரிசர்வ் வங்கி இந்த விதிமுறையை, இந்த சட்டத்தை திருத்தி அதை மாற்றி இதை மட்டும் அதை புதுப்பிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தா உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக அமையும். எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ நம்ம இந்த சேட்டு கடை, அடகு கடைலாம் இருக்குல்ல, இவங்களுக்கெல்லாம் இந்த ரிசர்வ் வங்கியோட இந்த விதிமுறைகள் பொருந்துமா? இல்லைங்க, நிதி நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க. இதுல இந்த எல்லா மார்க்கெட்ல, கடை விதிகள்ல, குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த அடகு கடைகளுக்கு, சிறிய அடகு கடைகளுக்கு அந்த பொருந்துமா? அது இல்ல, அவங்களுக்கு இது பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா அது இது முழுக்க முழுக்க வங்கியும், அதாவது பேங்கிங் செக்டார் அண்ட் என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன் சொல்லுவாங்க, அந்த என்பிஎஃப்சிக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அப்படி இருக்க திருப்பியும் இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க போக வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்பட்டுருவாங்க. அந்த இப்ப சேட்டு கடைக்கு, இந்த சின்ன அடகு கடைகளுக்கு ரொம்ப நல்ல லாபம். இவங்க எல்லாம் அங்கதான் போய் சேருவாங்க. இந்த விதிமுறைகள் ஏற்கனவே வங்கிகளுக்கு போய் உடனடியாக காலையில போய் நாங்கள் அடகு வைக்கணும்னு போனோம்னா மதியம் ஆகும், இல்லைன்னா சாயந்தரம் ஆகும் சார். 4 மணி வரை தான் அவங்க உட்கார வச்சு தான் பல ஆப்ரேஷன்லாம் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சான்றுகள்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் வங்கி நகைக்கடையில் அடகு வச்சு வாங்குறதுக்கு 2 நாள் ஆகும் போல இருக்கு. ஆமாம், அதனால தான் இப்போ நாம் இந்த மாதிரி அவசர தேவைக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னா நாம தான் இது சில விஷயத்தில் கையாளணும். இன்னொரு விஷயம், ஒரு சேட்டுகளில் போய் நீங்கள் அடமானம்னு சொன்னீங்க இல்லையா, அங்கே போனால் வருஷம் ஒன்றுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% 25% வந்துடுது. ஆனால் பேங்க்ல வர்றப்போ நமக்கு எவ்வளோ 8% 10% தான் வருது. ஸோ நமக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணால் கூட, அதாவது மக்கள் சைட்ல இருந்து நான் சொல்றேன், ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயிட் பண்ணா கூட வருஷம் ஒன்றுக்கு ஒரு 15% வட்டியை நீங்க குறைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா பேங்க்ல தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால மக்களும் தனக்கு உண்டான அதனுடைய ரசீது இது இனி வரும் காலங்களில் பில் போட்டு அவசியம் ஜிஎஸ்டி கட்டி பில்லு வாங்கி வச்சுக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்.